FIFO. FIFO means first in, first out. இப்ப இந்த இது வந்து என்ன பண்ணுதுன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் என்ன பண்ணுவேன்னா அதே ப்ரொசீஜர் தான். இதுக்கு முன்னாடி FIFO போட்டல அதே ப்ரொசீஜர் தான். ஆனா என்ன பண்ணுவேன் அதுல வந்து ஸ்டார்டிங் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து இஷ்யூ வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவேன். இங்க என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட்ல எந்த அமௌண்ட் வருதோ அந்த லாஸ்ட் அமௌண்ட்டை எடுத்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு போக போறோம். மிச்ச எல்லா ப்ரொசீஜர் அதே சேம் தான். இஷ்யூ ரிசிப்ட்ஸ்னா அதே தான் ரிசிப்ட் பண்ண போற. என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் எடுத்து எழுத போற. when issue cameனா மட்டும் தான் என்ன பண்ண போற அதை எடுத்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுக்க போற. சரியா? இப்போ கவனி. நம்ம சம்ம கவனி பிஃபோர் கவனி. இப்போ ஃபர்ஸ்ட் டேட் டிசம்பர் 1 வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்டாக் இன் ஹேண்ட் 500 units at ₹20. சரியா? சோ அப்ப அது என்னது ரிசிப்ட் வந்து என்ன பண்றாங்க அமௌண்ட் அது என்னது பேலன்ஸா இஷ்யூவா ரிசிப்ட்ஸா? அது ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் which is a opening balance. stocking and in the opening balance. opening balance எடுத்துக்கோ டேட் எழுதிக்கோ டிசம்பர் 1. பேலன்ஸ் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இது 500 units. ரேட் எவ்வளவு? 20. 500 into 20 5 to 10,000. So 10,000. டிசம்பர் வந்து என்ன கொடுத்தாங்க? ஓபனிங் ஸ்டாக் கொடுத்தாங்க. கவனி ஓபனிங் ஸ்டாக் கொடுத்தாங்க. சரியா? அடுத்து செகண்ட் டேட் பாரு. செகண்ட் டேட் வந்து எதுவுமே கொடுக்கல. சோ டிசம்பர் 3 தான் கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 3 எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க? ரிசிப்ட்ஸா இஷ்யூவா? இஷ்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 200 on rate 20. ஓகேவா? 2 to 4,000. இஷ்யூ வந்தால என்ன பண்ற? இங்க ஆல்ரெடி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? அமௌண்ட் 500 இருக்கு. இப்போ இஷ்யூ வந்துருச்சு. சோ 500 minus 200 300. இதே ரேட் 20. 3 to 6,000. ஓகேவா? சோ டிசம்பர் 3 க்ளோஸ் ஆயிடுச்சு. டிசம்பர் 3 க்ளோஸ் ஆயிடுச்சா? அடுத்த டேட் என்ன இருக்கு? திருப்பி டிசம்பர் 3 வந்து இன்னொன்னு என்ன இருக்கு? பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 3 பர்ச்சேசஸ் எவ்வளவு அமௌண்ட்? 150. ரேட் வந்து 22. ஓகேவா? 3,300. இப்போ ஆல்ரெடி நமக்கு அங்க எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 300 இருக்கு. அது அப்படியே கவுண்ட் பண்ணி வந்துரு. இப்போ இங்க ஆல்ரெடி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 150 22 3,300. அது அப்படியே கொண்டு வந்துடுறேன். சரியா? அடுத்து டிசம்பர் 4. டிசம்பர் 4 வந்து என்னது? இஷ்யூ எவ்வளவு அமௌண்ட்? 100. ரேட் 22. அப்ப 100 into 22 2,200. சரியா? சோ ஒன்ஸ் அகைன் வந்து இப்ப என்ன வந்துச்சு? இஷ்யூ வந்துருச்சு. சரி கவனி. இப்போ லாஸ்ட் சம்ல எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல இருந்து இஷ்யூ வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிருப்போம். சரியா? சின்ஸ் இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றனால என்ன பண்றோம்? இங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 150 22 3,300 இருக்கா? இப்போ இதுல இருந்து தான் நம்ம லெஸ் பண்றோம். ஓகேவா? அது அப்படியே இறக்கிடுறேன். அந்த சம் ஆல்ரெடி இருக்குதா? அப்படியே இறக்கிறேன். 300 20 6,000 இறக்கிடுறேன். இங்க எவ்வளவு இஷ்யூ ஆயிருக்கு? 100 ஆயிருக்கு. இப்போ 150 minus 100 50 அந்த ரேட் எவ்வளவு? 22. 50 into 22 1100. சரியா? இது ஒண்ணு தான் சேஞ்ச். இது ஒண்ணே தான் சேஞ்ச். ஓகேவா? இத தான் நம்ம என்ன பண்றோம்னா கண்டினியூஸா வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்க்கு கொண்டு போயிட்டே இருக்க போறோம் பேலன்ஸா. அடுத்து டிசம்பர் 4th க்கு என்ன டேட்? டிசம்பர் 5. இது ரிசிப்ட்ஸ் எவ்வளவு? 200. அமௌண்ட் வந்து 25. 200 into 25 5,000. ஆல்ரெடி அங்க எவ்வளவு இருக்கு? அப்படியே இறக்க கொண்டு போறேன். 320 6,000. அடுத்து 50
22,100 இங்க எவ்வளவு இருக்கு கண்டுபிடிச்சது 225,5,000 கவுனே டிசம்பர் 5 அடுத்து என்னது டேட் டிசம்பர் 6 என்ன கொடுத்திருக்காங்க இஷ்யூ கொடுத்திருக்காங்க இஷ்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க 300 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க சரியா 300 யூனிட்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா நமக்கு லாஸ்ட் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 200 இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு கொடுக்க முடியும் 200 தான் கொடுக்க முடியும் ஓகேவா 225,5,000 அடுத்து ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 100 இருக்கு 100 இருக்கு ஆனா அங்க எவ்வளவு இருக்கு 50 தான் இருக்கு 50 தான் கொடுக்க முடியும் ஓகேவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்ப 50 22,100 இப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 50 இருக்கு அத 50 வந்து என்ன பண்ற 300 ல மைனஸ் பண்ற அப்ப மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது 250 டோட்டல் அமௌண்ட் 20 250 into 20 5000 250 into 20 5,000 சரியா யாராச்சும் சொல்றியா 20 எவ்வளவு 22 சார்